என் இனிய நண்பர்களே, அன்பு வணக்கம். உங்கள் மா. திருவள்ளுவர். ஒரு கவிதை, ஒரு காட்சியின் ஊடாக எழுந்த ஒரு கவலை கவிதை. ஆமாங்க, காட்சி இதுதான். ஒரு ஏர்போர்ட்டு, 2 குழந்தைகளோட ஒரு இளம் தாய் கைகளில் ஆட்டி விடை கொடுக்கிறாள். வெளிநாடு நோக்கி விமானத்தில் ஏறச் சென்று கொண்டு இருக்கிற தன் கணவனுக்கு. இது வெறும் காட்சியாக மட்டும் எனக்கு புலப்படலைங்க. வல்லரசாக விரைந்து கொண்டிருக்கிற நமது நாட்டில் சில மாநிலங்களில், சில மாவட்டங்களில் இன்றைக்கும் தொடர்ந்து வருகிற இந்த நிலை நமக்கு என்ன காட்டுகிறது அப்படின்னு பார்த்தேன். நமது சமூக அமைப்பு, ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அரசியல் மற்றும் சினிமாவின் தாக்கம், நமது வாழ்நிலைகளில் காணப்படுகிற சின்ன சின்ன வேறுபாடுகள். எப்போ முடியும் இந்த நிலை? இது ஒரு அவலம், துயரம் தருகிற அவலம். குடும்பத்தை பிரிந்து, இளம் குடும்பத்தை பிரிந்து கணவர்கள் வேலைக்காக வெளிநாடு செல்லுகிற ஒரு அவல நிலை. இது முடியணும். எத்தனை பேர் கண்களுக்கு, பார்வைகளுக்கு, காதுகளுக்கு, கவனத்திற்கு செல்லுதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நம்ம கவிதைக்குள்ளே போவோம். தலைப்பு வானம் பார்த்த பூமியில். தலைப்பு வானம் பார்த்த பூமியில். இருந்தது முதல் இரவு மாதிரியும் இறுதி இரவு மாதிரியும் நேற்றிரவு. இருந்தது முதலிரவு மாதிரியும் இறுதி இரவு மாதிரியும் நேற்றிரவு. உருகி உருகி, உறைந்து உறைந்து, கரைந்து கரைந்து விழிகள் சிவக்க, விடிந்த பகலின் வாயில் விமானச் சீட்டு. சக்கரக்காலூன்றி தயாராய் நிற்கிறது உலோகப் பறவை தரைவிட்டு எழும்ப. சக்கர காலூன்றி தயாராய் நிற்கிறது உலோகப் பறவை தரைவிட்டு எழும்ப. நடுவானில் அலை அடிக்கும். நடுவானில் அலை அடிக்க தொலைதூர தரையில் உலை கொதிக்கும். இதுதாங்க நிலைமை. நடுவானில் அலையடிக்க தொலைதூர தரையில் உலை கொதிக்கும். அசையும் கைகளுக்கு இடையேயான தூரம் அளவிலாத துயரமாகும். அசையும் கைகளுக்கு இடையேயான தூரம் அளவிலாத துயரமாகும். காலமாகி காத்திருக்க வேண்டும் இனி. காலமாகி காத்திருக்க வேண்டும் இனி. இருவரும் ஒன்றாக உயிர்த்தெழ. இருவரும் ஒன்றாக உயிர்த்தெழ. நன்றி நண்பர்களே. உங்கள் மா. திருவள்ளுவர்.